திருச்சியில மிக பிரம்மாண்டமான முறையில ஓப்பன் பண்ணியிருக்க பறவைகள் பூங்காவுக்கு தான் போயிருந்தோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சத்திரத்திலிருந்து கரூர் போற பைபாஸ் அந்த குடமுருட்டி பாலத்துக்கிட்ட வந்து இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. உள்ளுக்கு என்ட்ரி ஆனதையுமே இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல கார் பார்க்கிங், நம்ம பைக் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி குடுத்து உள்ளுக்கு போனோம் அப்படின்னா, நம்ம கொண்டு போன பொருள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்க ஸ்டோர் ரூம்ல வந்து குடுத்துறணும் ரைட் சைடு. அதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு ரூ. 200, குழந்தைகளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. இல்லை அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா ரூ. 150 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நேராக போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோவில் வந்து ஓப்பன் ஆகிறப்ப தான் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணதே ஓப்பன் ஆகும். நம்ம உள்ளுக்கு போனதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் போகணும். ஸோ லெஃப்ட் சைடு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு கோழி. நம்ம வந்து டிக்கெட் வாங்கினதையுமே அந்த கீரையை வந்து கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த கீரையை கொண்டுட்டு போனோம் அப்படின்னாவே அந்த நெருப்பு கோழி வந்து நம்ம கையில் கொடுக்குறத வந்து எடுத்து சாப்பிட்டுக்குது. ஸோ அது ரொம்பவே அற்புதமா இருக்கு. அதோட முட்டை வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஓடு அளவுல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈமுக்கோழி. ஈமுக்கோழி கிட்ட வந்தோம் அப்படின்னா அது பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு. அதோட வேலைகளை அது செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈமுக்கோழியை தாண்டி வந்ததுமே செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மரம் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா போனோம் அப்படின்னா நிறைய புறா வகைகள்லாம் வந்து இருக்க ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா டர்க்கி, நெதர்லாந்து, ஆசியா புறா, அதாவது ஒவ்வொரு புறாவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சுருள் ரெக்கை அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜெர்மனி புறா அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம வந்து ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே செம்மையா இருக்கு. பல நாட்டு புறாக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து இருக்கு. ஸோ புறாவே பார்க்கணும் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறப்பல தான் தோணுது. ஸ்பெயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாகவே இருக்கு. அதோட முடி தலை சைஸ்லாம் வந்து பார்த்தா செம்மையா இருக்கு. இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனி இந்த மாதிரி நாட்டு புறாக்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வித்தியாசமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கங்கேரி, ஸோ அந்த நாட்டோட புறா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சைடு பார்த்துருப்போம். ஸோ அந்த நாட்டு புறாலாம் இருக்கு. அப்புறம் அந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற புறா. அதெல்லாம் பார்க்கும்போதே ஸோ செம்மையா இருக்கு. என்னடா இது நம்மலாம் இந்த மாதிரி புறாவெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோமே அப்படிங்கிறாப்புல தான் தோணுது. ஸோ நிறைய பேர் நிறைய பறவைகள் பூங்கால பார்த்துருந்தாலும் இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமான புறா வகைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து எக்கச்சக்கமான புறாக்கள் வந்து இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே இப்படியே வந்தோம் அப்படின்னா செம்மையா அப்படியே நடந்து போயிட்டு வந்து அந்த வாட்ச் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியோட ஒரு ஸ்பாட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே திரும்பணும் அப்படின்னா கோழி வகைகள் ஸ்டார்ட் ஆகுது. கோழி வகைகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து சில நாட்டுக்கோழிகள், இந்த பிராய்லர் கோழி இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் பார்த்துருப்போம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்டு கோழிகள் இருக்கு. கோழியோட தலைகள் பார்த்தாவே என்னடா இது வித்தியாசமா இருக்கிறாப்புல இருக்கே அப்படிங்கிறாப்புல இருக்கு. ஒவ்வொரு கோழியும் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கோழி, அந்த சைனா கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. என்னடா இது இந்த மாதிரி கோழி நம்மளாம் இருக்கா அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. அப்புறம் இந்தியா நாட்டு கோழியும் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே செம்மையா இருக்கு. ஸோ குடும்பத்தோட போனோம் அப்படின்னா கண்டு ரசிக்கலாம். நம்ம வந்து பல நாட்டு பறவைகள், பல நாட்டு அந்த இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா இந்த பூங்காவுக்கு போனோம் அப்படின்னா ஒர்த்தபுளா தான் இருக்கும். கோழி வகைகளும் வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னடா இது வித்தியாசமா இருக்கிறாப்புல இருக்கே அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. அந்த ரெக்க முடி, அந்த தலைமுடி, அந்த கொண்ட சைஸு அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. அது இல்லாம அந்த வால் பகுதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா நீண்ட வாலா இருக்கிறதெல்லாம் இருக்கு. அந்த கோழி இத முடிச்சுட்டு எண்டுல வந்தோம் அப்படின்னா, அதோட கோழி குஞ்சுகள்லாம் இருக்கு. அங்க வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உணவுகள் குடுக்கலாம். அத முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, வாத்து வகைகள் ஆஹா! என்னடா இது நம்ம வந்து சில வாத்துகள மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க வந்து வேற லெவல்ல இருக்கு. யுனைடெட் அந்த நான் வெளிநாட்டு வாத்துகள்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான சவுண்ட் குடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரகமா இருக்கு. ஒவ்வொன்னும் வித்தியாசமா இருக்கு. வாத்து சவுண்ட்னா இப்படிதான் இல்லாம, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சவுண்ட் மாரி குடுக்குது ஒவ்வொரு நாட்டு வாத்து. அதுவும் குறிப்பா இந்த வாத்தெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே 2 கண்ணு வேணும். அப்படி வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல நாட்டு வாத்துகள்லாம் அங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் அந்த தலையில கொண்ட வாத்து அப்படிங்கிறாப்பலாம் இருக்கு. ஸோ வேற லெவல். வாத்து வகைகளே வந்து இத்தனை வகையான வாத்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் போயிட்டு இங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் பல வெரைட்டிகள் பார்த்துருக்கலாம், பார்க்காமயே இருந்திருக்கலாம். பட் ஆனா இங்க வந்தீங்க அப்படின்னா பறவைகள்ல பலவிதம் இருக்கு. அதுல வாத்து வந்து பலவிதம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசியா அதுக்கு தீனியை குடுத்துட்டு பெசன்ட் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்துரலாம். ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆசியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாடா காட்டுறாங்க. சவுத் ஈஸ்ட் ஆசியா அந்த மாரி இதெல்லாம் இருக்கு. என்னடா இது! இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோமே! அப்படிங்கிறாப்புல தான் தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெரைட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, பறவைகள்லாம் இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பா இந்த பூங்காவுக்கு வந்தா நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம். அத முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா, செம்மையான அந்த இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு, அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னா, அப்பா! நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோமே!
வேற லெவல்ல வேற ரகத்துல இருக்குப்பா அப்படிங்கிறப்ப தான் நமக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ஸோ அந்த பறவைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தா அப்படின்னா ஜாலியா ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு அப்படியே ஹார்ட் போட்டு அம்பு விட்டாப்புல அப்படியே அந்த செடிகள்லேயே செஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து வேற லெவல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த ரீல்ஸ்க்கு எது வேணாலும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா மீன்கள். ஸோ மீன்கள் வந்து நம்ம கொடுக்குற அந்த ரூ. 200 வந்து இந்த ஒரு இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தபுளா இருக்கும். ஸோ வேற லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஏசி போட்டிருப்பாங்க. பல வகையான மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பார்க்கலாம். போனோம் அப்படின்னா, வெரைட்டி வெரைட்டி என்னடா இது நம்மலாம் இது பார்த்ததே இல்லையே! அதாவது கடல்ல இருக்கிறத மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு அப்படிங்கிறாப்புல தான் தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான மீன்களையும் கொண்டாந்து அந்த ஒரே ரூம்ல அடைச்சிருக்காங்க. ஸோ இத பார்க்கறதுக்கே நம்ம குடுத்த அந்த ரூ. 200 ஒர்த்து அப்படிங்கிறாப்லயே நம்ம சொல்லலாம். கண்டிப்பா எனக்கு வந்து ஒர்த்தபுளா இருந்துச்சு. ஸோ நீங்களும் நீங்க பார்த்திருக்கலாம். பல பேர் பார்த்திருப்பீங்க. சில பேர் பார்க்கறதுக்கு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும், கண்டிப்பா போய் பாருங்க. செம்மையான ஒரு பிளேஸு. அது இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா வேற லெவல். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இந்த மாரி இதெல்லாம் நெறைய இது பார்த்துருக்கவே மாட்டோம். வேணா ரீல்ஸ்ல பார்த்துருக்கலாம். ஆனா நேர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டா தான் இருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா வந்து இந்த கலர் மீன பார்க்கறதுக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ வேற லெவல்ரா அப்படிங்கிறாப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலர் மீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல வகையான மீன்கள்லாம் இருந்துச்சு. ஸோ நம்மலாம் பார்த்ததே இல்ல. உள்ள கூட்டிருந்தாங்க. இதுல என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ வந்து தெளிவா எழுதியிருக்காங்க. ஸோ இது எந்த நாட்டோட பறவைகள், எந்த நாட்டோட வாத்து, எந்த நாட்டோட கோழி, எந்த வகையான மீனு, எங்க வாழக்கூடிய மீன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா எழுதியிருக்காங்க. நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் அத பார்த்து படிச்சுட்டு, ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். ஸோ அது வந்து ஓப்பன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூங்கா காலையில 9 மணிக்கு ஓப்பன் ஆயிருது. ஈவினிங் 5 மணி மட்டும் டிக்கெட் குடுக்குறாங்க. 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூங்கா விட்டு வெளிய வந்துரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. ஸோ அந்த மீன பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்தோம் அப்படின்னா, செம்மையா இருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முயல் வகைகள். ஸோ முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரட் குடுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க உள்ள கோஸ் வந்து குடுக்கலாம். அவங்களே வந்து குடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா காசு குடுக்க வேண்டியதில்ல. நம்ம டிக்கெட் குடுக்குறோம் பார்த்தீங்களா? காசு. ஸோ அத வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு இதெல்லாம் குடுப்பாங்க. ஸோ பல வகையான முயல் இருக்கு. அதுல முயல் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இது பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பன்னி முயலு, அப்புறம் சிங்கத்தல முயலு அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னடா இது முயல்ல இத்தன ரகம் இருக்கா? அப்படிங்கிறாப்புல நமக்கே தோணுச்சு. ஸோ நம்மலாம் பார்த்திருக்கவே மாட்டோம். ஒரு சில வகையான முயல்கள் மட்டும் தான் பார்த்திருப்போம். ஆனா இத்தன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது அங்க போய் தான் தெரிஞ்சுது. ஸோ அத முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, கோய் மீன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கலர் மீன்கள வந்து அதுல விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அங்க வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த பூங்காவ நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தீனி குடுப்பாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான உணவு வந்து ஒண்ணு ஒண்ணா போடலாம். அத அப்படியே முடிச்சுட்டு இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அழகா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மரத்த கை தாங்கிட்டு இருக்கிறாப்புல இருக்கு. அங்கேயே நம்ம வந்து ஃபோட்டோ அண்ட் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுட்லாம் வாங்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாப்புல தான் அந்த இடம் செட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஃபுட் இன்னும் வந்து ஓப்பன் ஆவல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அத முடிச்சுட்டு நேரா வந்தோம் அப்படின்னா, அடைப்பகம். முட்டை வந்து அடகாக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். இன்குபேட்டர்ல வச்சிருக்கிறது. அது வந்து பல வகையான இன்குபேட்டர வந்து வச்சிருக்காங்க. அத வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அத பார்த்து வந்தோம்னா, பொரிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. புதுசா பொறந்தது எப்படி? 1 வீக்குக்கு அப்புறம் அந்த கோழி குஞ்சுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய குஞ்சுகள். அந்த இதுல இருந்து கொஞ்சம் பெருசா வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஓணான் வகைகள். ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, பல வகையான ஓணான் வகைகள் இருக்கு. அது வந்து அங்கங்க படுத்திருக்கு. நம்ம வந்து ரொம்ப நேரமா நின்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அந்த இதுல ஏசி போட்டிருந்தாப்புல இங்கேயும் இருக்கு. எலிகள், பாம்பு, தவளை, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆமைகள் எல்லாமே இருக்கு. அந்த எலிக்கான வீடுகள்லாம் செம்மையா செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கும்போதே செம்மையா இருக்கு. அங்க உள்ள எலிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி எலிகள்லாம் விளையாடுறது. அந்த எலிக்கான பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ எழுதியிருக்காங்க. ஸோ கோடி எலி, அப்புறம் வெள்ள கழுத்து எலி, முள்ளு எலி அப்படிங்கிறப்பலாம் வந்து எழுதியிருக்காங்க. முள்ளு எலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா 2 எலி தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரத்யேகமா செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ வீட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் சோளப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாக்மன் தவளை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன தவளை, குட்டி தவளையா இருக்கு. ஸோ அது ஒரு 4, 5 இருந்துச்சு. நம்ம கண்ல பட்டது இதுதான். உள்ளுக்கு வந்து நெறைய இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆமைகள் வந்து குட்டி ஆமைகள். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தத்ரூவமா அந்த இடம்லாம் அப்படி பார்க்கும்போது செம்மையா இருக்கு. செம்மையா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இந்த ஒரு இடமும், அந்த மீன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த காசு ஒர்த்தபுளா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கு. அந்த பாம்பு வகைகள்லாம் இருக்கு. இத வந்து நம்ம கையிலேயே குடுத்ததா சொன்னாங்க முன்னாடி சில வீடியோல போட்டிருந்தாங்க. பட் நாங்க போனப்போ கையில குடுக்கல. அதுக்கப்புறம் இந்த பறவைகள், மான் கிளிகள், அந்த கிளி வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்துச்சு. ஸோ அத முடிச்சுட்டு வெளிய வந்தோம்னா, இந்த கிளி வகைகள்லாம் நெறைய இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ அத முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா, செம்மையா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மயில் ரெக்க வந்து விரிச்ச இடத்துல நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். அது வந்து செம்மையா இருக்கு. அத முடிச்சுட்டு நேரா உள்ளுக்கு போனோம்னா,
5 இணைகள் இருக்கு. அங்க வந்து எழுதி போட்டிருக்காங்க. அதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ட்ரி குடுத்ததையுமே கைய கழுவிட்டு கால வந்து வச்சிரணும். ஸோ தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வாஷ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க கேட் இருக்கு. நம்மகிட்ட டிக்கெட் குடுத்துருப்பாங்க. அத வந்து மறக்காம இங்க போய் குடுத்தோம்னா, அவங்க ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அத வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. கையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சமா வந்து தீனிகள் குடுப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆனோம் அப்படின்னா குறிஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, அழகா அப்படியே செம்மையா இருக்கும். நெறைய பறவைகள் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தீனி வந்து நம்மளே நம்ம கையால வந்து குடுக்கலாம். அதுங்களும் வந்து கைய நீட்டினோம் அப்படின்னா, நெறைய பறவைகள், கிளிகள்லாம் வந்து நம்ம கையிலேயே உட்காந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள வந்து எடுத்து சாப்பிடுது. அதெல்லாம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கே அற்புதமா செம்மையா இருக்கும். கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த தீனிய வந்து ஒரே இடத்துல குடுத்து முடிச்சிராம 5 இணைகள்ல என்ட்ரி ஆகுற இடத்துல எல்லா இடத்துலயும் பறவைகள் இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம குடுக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, குறிஞ்சி, முல்லையில வந்து என்ட்ரி குடுத்தோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ வேற லெவல் தான் இருக்கும். அப்படி என்ட்ரி குடுக்குறோம் அப்படின்னா, அப்படியே அந்த மரப்பெட்டிகள்ல செஞ்சிருக்கிற அந்த இது, அதுக்கப்புறம் காளான், அதுக்கப்புறம் பெரிய வந்து பாம்பு. ஸோ அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறாப்புல முன்னாடியே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து செம்மையா இருக்கு. ஸோ அதில வந்து என்ட்ரி குடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறதுக்கோ, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ செம்மையா இருக்கும். ஸோ மலைப்பாம்பு வந்து அப்படியே பக்கத்திலேயே இருக்கிறாப்புல இருக்கும். அத முடிச்சுட்டு அப்படியே மருதத்தில என்ட்ரி குடுத்தோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதமா இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் பறவைகள் இருக்கும். அந்த பறவைகளுக்கு வந்து நம்ம தீனிய வந்து முன்னாடியே குடுக்காம, அத கடைசி வரலும் கொண்டு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து கடைசி வரலும் குடுத்துட்டு இருக்கலாம். ஸோ மருதத்தில என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா ஒரு காளமாடு இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ அண்ட் செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம். அத முடிச்சுட்டு அப்படியே நெய்தல் அதில வந்து என்ட்ரி குடுத்தோம் அப்படின்னா, ஸோ நெய்தல்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டு, அதுக்கப்புறம் அந்த மணல்கள், அதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு. பெரிய அந்த மீன் வந்து அந்த சைடு இருக்கு. இங்கிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த முத்து, ஆக்டோபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தத்ரூவமா செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு வேற லெவல் என்னடா இது அப்படிங்கிறாப்புல இருக்கு. பெரிய அந்த சுறா மீன், அது திமிங்கலமா அது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளிகள் வந்து நம்ம மேலேயே உட்காருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, பாளையில வந்து என்ட்ரி குடுக்கலாம். ஸோ பாளையில என்ட்ரி குடுத்தோம் அப்படின்னா, பாலைவனத்தில என்ன இருக்குமோ அத தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, இங்க அந்த பாலைவனத்தில இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமா செம்மையா இருந்துச்சு. இதான் ஃபினிஷிங் பாயிண்ட். நம்ம உள்ளுக்கு என்ட்ரி குடுத்து இங்க வந்து இதுதான் கடைசி. இந்த இந்த இத முடிச்சுட்டு பாளையம் முடிக்கிறோம் அப்டின்னா, அங்க வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்ல வந்து நம்ம வந்து டக்குனு அப்படியே வெளிய போறாப்புல தான் இருக்கும். பாளைய பார்த்து முடிச்சுட்டு. ஸோ அங்க வெளியில போயிட்டோம் அப்டின்னா, திருப்பி இதுக்குள்ள வர முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூங்காவுல ஒரு ட்விஸ்ட். நம்ம வந்து ஒரு தடவ உள்ளுக்கு போயிட்டு வெளிய வந்துட்டா, மறுபடியும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கலாமா அப்டின்னா, கண்டிப்பா அது கிடையாது. ஸோ அதுலருந்து வெளிய வந்துட்டா, அது வழியா வெளிய வந்ததுக்கப்புறம் தான் இங்க வந்து 7D திரையரங்கம், அந்த கேமிங் இது எல்லாமே இருக்கு. ஃபுட் இதெல்லாம் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நேரா போனதையும் அந்த கேமிங் எல்லாம் இருக்கு. நம்ம ரூ. 200 முன்னாடி குடுத்து வந்திருக்கோமே டிக்கெட் எடுத்துட்டு. ஸோ அதனால இங்கேயும் வந்து ஃப்ரீயா நம்ம போய் விளையாடலாமா அப்படின்னு நினைச்சப்ப தான், இல்லப்பா அதெல்லாம் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கு. நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மீன் ஸ்பாவுக்குலாம் 60, அந்த விஆர் கேமுக்குலாம் 120, அந்த பேஸ்கெட் பால் அதுக்கு 120, அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டிக் மசாஜ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 120 டிக்கெட்டு. இந்த கிட்ஸ் விளையாடக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரூ. 120 டிக்கெட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எது பிடிச்சிருக்கோ அதோட பிரைஸ வந்து நம்ம கேட்டுட்டு போயிட்டு, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அதில வந்து நமக்கு வந்து குடுப்பாங்க. நம்ம போனதுக்கு அந்த ரோபோட்டிக் மசாஜ் பண்ணிட்டு, வீட்ல குழந்தைய கூட்டிட்டு போயிருந்தோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, அதில விளையாட விட்டோம். அதுக்கப்புறம் 7D அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ரூ. 120. ஸோ அந்த திரையரங்கத்தில போயிட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பசி. ஸோ பசிக்கு நமக்கு தேவையான ஃபுட்ட வந்து நம்ம வாங்கி, நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டு, வெளியில அப்படியே வந்தோம் அப்படின்னா, இங்கிட்டு வந்து வெயிட்டிங் ஹால் மாரி வெயிட் பண்ணலாம். இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் விளையாடக்கூடிய அந்த அந்த தூரி இந்த மாரி இதெல்லாம் இருக்கு சர்க்கஸ் எல்லாம். அங்க முடிச்சுட்டு, அது பக்கத்தில ரெஸ்ட் ரூம் இருக்கு. அங்கேயும் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு, அப்படியே வெளியில வந்தா அந்த கேட்டு. இந்த கேட் வழியா இப்படி தான் நம்ம வெளியில போ முடியும். ஆனா வெளியில போயிட்டோம் அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து அந்த கேட்ட ஓப்பன் பண்ணி உள்ளுக்கும் போ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அத வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரு. அந்த வெளியில போற இடத்திலேயே நம்ம வந்து குடுத்துட்டு போன பைய வந்து வாங்கிட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா, இதுதான் பெரிய கார் பார்க்கிங். ஸோ நம்ம பைக்கோ, காரோ வந்திருந்தா அங்க தான் நிப்பாட்டியிருப்போம். அத அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே கிளம்பிறலாம். இந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.